நம்ம விவசாயி வந்து கரும்பு போட்டிருந்தாரு, ஆள் கிடைக்கல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தாப்புல, களை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி. நாம ஒரு ஐடியா சொல்லியிருந்தோம். ஆனா 150 லிட்டர் தண்ணிக்கு வந்து மெட்ரிபியூஷன் வந்து 450 கிராமும், ஏலச்சல்பிரான் மீத்தில்ன்றது வந்து ஒரு 36 போட்டு ஒரு 150 லிட்டர் வந்து அடிங்கன்னா, செடியுடைய பாட்டம் அதாவது கீழ்ப்பகுதி அடிங்க, சுழி மேல அடிக்காதீங்க. பேட்டரி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுங்க. கப்பு நாசில் போட்டு அடிங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அவர் மெயின்டைன் பண்ணி அழகா அடிச்சிருந்தாரு. காலெல்லாம் கிளீனா போயிருச்சு. சொன்னதை அவர் ஃபாலோ பண்ணார். ஈரப்பதம் கம்பல்சரி இருக்கணும். பவர் ஸ்ப்ரேயர் தயவு செஞ்சு யூஸ் பண்ணவே கூடாது. இன்னொரு விவசாயி வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா, பவர் ஸ்ப்ரேயர் வந்து யூஸ் பண்ணியிருந்தாரு. அது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஃபுல்லா சுழி எல்லாமே நல்லா நலையிற மாதிரி பிடிச்சாரு. ஏன்னா கரும்புக்கு இது செலக்டிவ் ஹெர்பிசைடுன்றதுனால ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லி வந்து அடிச்சாரு. தெளிவாக சொல்லி தான் கொடுத்துருந்தோம். இவர் வந்து வேற ஆளுங்களை வச்சு அடிச்சு விட்டுருவோம். நான் வெந்து போச்சு. பட் இருந்தாலும் ரெடி ஆயிடும். களைக்கொல்லியை வந்து பயன்படுத்தும் பொழுது சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க. இல்லை அப்படின்னா பக்கத்தில் இருக்க தோட்டம் கூட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வெந்து போயிடும். அதனால பாருங்க, பருத்தி காட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் பட்டு எல்லாம் வெந்து போச்சு. பக்கத்து காட்டுக்காரரும் சண்டைக்கு வந்துட்டாங்க. பார்த்து பத்திரமா யூஸ் பண்ணுங்க.